ஒரு வங்கி நிறுவனத்தில் தரை துடைக்கும் வேலைக்கு ஒருவர் விண்ணப்பிச்சிருந்தார். தரையை தொடச்சி காட்ட சொன்னாங்க. நன்றாக துடைத்தார். அடுத்து சின்னதாய் ஒரு இன்டர்வியூ. கடைசியில் அவரிடம் தகவல் சொல்வதற்காக இமெயில் முகவரி கேட்டாங்க. இமெயிலா? எனக்கு இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரியாதே என்றார் துடைக்க வந்தவர். கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க விரும்புபவனுக்கு இமெயில் முகவரி இல்லையா என்று அவரை அனுப்பிவிட்டார்கள். வேலை இல்லை என்றதும் அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கையில் $10 இருந்தன. அதை கொண்டு மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கினார். பக்கத்து குடியிருப்பு பகுதியில் கூவி கூவி விற்றார். $10 லாபம் கிடைத்தது. மீண்டும் வெங்காயம், மீண்டும் விற்பனை. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் விற்று சில வருடங்கள் பெரிய வெங்காய வியாபாரி ஆகிவிட்டார். இந்த சூழ்நிலையில ஒரு வங்கி கணக்கு திறப்பு சம்பந்தமா ஒரு வங்கி ஊழியர் அவரிடம் பேச வந்திருந்தார். அவருடைய இமெயில் முகவரியே கேட்டார். அதற்கு வியாபாரி இமெயில் முகவரி இல்லை என்று பதிலளிக்க, இமெயில் இல்லாமலேயே இந்த காலத்தில் இவ்வளவு முன்னேறி விட்டீர்களா? உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரிஞ்சிருந்தா என்று ஆச்சரியமாக கேட்டார் வங்கி ஊழியர். அதெல்லாம் தெரிந்திருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைத்து கொண்டிருப்பேன் என்றார் வியாபாரி. வாய்ப்புகள் விளங்கும்போது கவலைப்படாதே, எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்தால் மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கும். நன்றி.